ஹொசன்னா நியூஸ் 1 நேயர்களுக்கு வணக்கம். சுவிட்சர்லாந்து நாட்டிலே மாநில நாடாளுமன்றங்களுக்கான தேர்தல்கள் நடைபெற இருக்கின்றன. அந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற ஈழத்தமிழரான விநாயகமூர்த்தி குமார் அவர்கள் இப்பொழுது எங்களோடு கலையகத்துக்கு வந்திருக்கின்றார். ஈழத்திலே வாழுகின்ற தமிழர்களுக்கு ஸ்ரீலங்காவிலே இருக்கின்ற பிரதிநிதித்துவ முறை, தேர்தல் முறை பற்றிய அறிவு ஓரளவுக்கேனும் இருக்கும். உலகத்திலே சமஷ்டி முறைமையை அதிசிறப்பாக கொண்டிருக்கின்ற நாடாக கருதப்படுகின்றது சுவிட்சர்லாந்து. கடந்த காலங்களிலே ஈழத்திலே பல்வேறு தடவைகளிலே சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய சமஷ்டி முறைமை தொடர்பாக பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்ததை அரசியலோடு தொடர்புடைய பலரும் அறிவீர்கள். கடந்த வருடத்தில் கூட ஸ்ரீலங்காவில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு வருகை தந்து இங்குள்ள சமஷ்டி முறைமை தொடர்பான கலந்துரையாடல்களிலே ஈடுபட்டிருந்த செய்திகளையும் நாம் அறிந்திருப்போம். இந்த தேர்தலிலே மார்ச் 29ஆம் தேதி பெர்ன் மாநிலத்திலே நடைபெறுகின்ற தேர்தலிலே FDP கட்சி என்கின்ற கட்சியின் சார்பிலே போட்டியிடுகின்ற குமார் அவர்களோடு நாங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சுவிட்சர்லாந்தினுடைய தேர்தல் முறைமை தொடர்பாக அறிந்து கொள்ள விரும்புகிறோம். வாருங்கள், சபைக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய மார்ச் 29ஆம் தேதி நடைபெறப் போகின்ற பெர்ன் மாநிலங்களவைக்கான தேர்தலிலே நீங்கள் போட்டியிடுகிறீர்கள். இந்த தேர்தலிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று எங்களுடைய இந்த ஹொசன்னா நியூஸ் 1 சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களிடமிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால், இந்த சுவிஸ் நாட்டினுடைய தேர்தல் முறைமை எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது, அடியிலிருந்து எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது, பிரதிநிதிகள் எவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்றார்கள் என்கின்ற இந்த தகவலை எங்களோடு பகிர்ந்து கொண்டால் பெருமதியானதாக இருக்கும். நன்றி. எனக்கு இந்த சந்தர்ப்பம் தந்த ஹொசன்னா டிவி, ஹொசன்னா அந்த அமைப்புக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். இது ஆரம்பத்திலேருந்து சொல்கிறாங்கன்னா இந்த கெமைண்டன்னு சொல்லுவாங்க. அது இலங்கையில் கிராம சபைன்னு எடுத்துக்கொள்ளலாம், சரியான மொழிபெயர்ப்பு இருப்போ தெரியாது. அந்த கெமைண்டையில் முதல்ல கெமைண்ட பார்லிமெண்ட் இருக்கும். அந்த கெமைண்ட பார்லிமெண்ட் சொன்னால் அதில் எல்லா கட்சியிலும் சேர்ந்து ஒரு 20-30 பேர் ஒவ்வொரு சனத்தொகை தக்க மாதிரி அது மாறுபடும். அந்த கெமைண்ட பார்லிமெண்ட் உள்ளவர்கள் அந்த கெமைண்டர் ராட்டுன்னு சொல்லி ஒரு கெமைண்டர் ஒரு 5 பேர் 6 பேர் 7 பேர் இருப்பாங்க. அவையினுடைய ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு ஆக்கள் இருப்பாங்க. அவையினுடைய செயற்பாடுகளுக்கு இவை தங்கள் எண்ணங்களை சொல்றதும் அந்த கிராம சபை நிர்வாகத்தை சிறப்பாக கொண்டு நடத்துறதுக்கு ஒவ்வொரு பிரிவுக்கும் உதாரணமாக சுகாதாரம், மருத்துவம், கட்டட நிர்மாணம், பள்ளிக்கூடம், தூய்மை பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக அவர்கள் இருப்பாங்க. அவர்களுக்கு இவர்கள் ஆலோசனை சொல்றது ஒரு கூட்டம். இது கெமைண்டர். கெமைண்டர் ஆர்ட் சொல்லி அதில் கெமைண்டர் பிரசிடன்ட் அவை அந்த வெளிநாட்டவர்கள் இதுகளை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்ததாக உள்ளது இந்த ஸ்டட் என்று சொல்லுவாங்க. இது நகரம். நகர சபையிலே கிட்டத்தட்ட இதே மாதிரியான கட்டமைப்பு இருக்குது. அந்த நகர சபையில் அங்கேயும் அந்த நகர சபை, அதாவது ஸ்டட் பார்லிமெண்ட் ஒன்று இருக்குது. நகர பார்லிமெண்ட் சொல்லி பார்லிமெண்ட் சொன்னால் அதுலேயும் இந்த 30-40-50 பேர் இருப்பாங்களோ ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்குது. அதுலேயும் இதே முறை தான். அவர்கள் அந்த ஸ்டட் ராட்டுக்கு அதாவது அந்த நகர சபை உறுப்பினர்களுக்கு அவர்களும் தங்களுடைய ஆலோசனைகளை கூறி அந்த நகரத்தை எப்படி கொண்டு நடத்துறது, இதே முறை தான் அங்கே இருக்கு. அதில் அதுக்கு அந்த ஸ்டட்ராட்டில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-10 பேர் இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டட் பிரசிடென்ட்னு சொல்லுவேன். அது நாங்கள் இலங்கையில் பொறுத்தவரை அந்த மாநகர சபை முதல்வர் அப்படி அந்த முறை கிட்டத்தட்ட இருக்குது.
இதுக்கு அடுத்ததாக மாநிலங்களில் வந்து இப்போ கண்ட்ரோல் ராட்னு சொல்லுவாங்க, அல்லது வேணப்பத்தில் குரோஸ் ராட்னு சொல்லுவாங்க. அந்த குரோஸ் மாநிலங்கள் சுவிட்சர்லாந்து வந்து 26 மாநிலங்கள் இருக்கு. அப்போ 26 மாநிலங்களுக்கு தனித்தனி பாராளுமன்றங்கள் அதில் வந்து மாநிலங்கள் வேணப்பத்தில் குரோஸ் ராட்னு சொல்லுவாங்க, மற்ற இடங்களில் கண்ட்ரோல் ராட்னு சொல்லுவாங்க. அவர்கள் வந்து அந்த கண்ட்ரோலை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கான சட்டங்களை இயற்றுறது அந்த குரோஸ்ரா. சட்டங்கள் சுகாதாரத்துறைக்கு என்ன, போக்குவரத்துக்கு, மற்றது மருத்துவம், இதுக்குரிய சட்டங்களை அவர்கள் இயற்றி அந்த சட்டம் மூலம் வந்து பாரதிய நேஷனல் ராட்னு சொல்ல போகிறது அவர்களுக்கு அனுப்பி அங்கே வந்து அந்த சட்டம் வந்து சட்டமயமாக்கப்படும். நேஷனல் ராட் என்பவர்கள் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர், சமஷ்டி பாராளுமன்ற உறுப்பினர். இதுக்கு இடையில ரெக்யூரம் ஸ்டார்ட் இருக்கும். இந்த ரெக்யூரம் ஸ்டார்ட் வந்து ஒவ்வொரு கண்டோனுக்கும் 5 தொடக்கம் 7 பேர் இருப்பாங்க, ஒவ்வொரு பொறுத்தது மக்கள் தொகையை பொறுத்து இருக்கும். அந்த ரெக்யூரம் ஸ்டார்ட் வந்து இவர்கள் என்ன இந்த அவர்கள் மூலமாக இந்த குரோஸ் ராட் வந்து இந்த ரெக்யூரம் ஸ்டார்ட்டை கவனிச்சு போடுவார், ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேன். அவை தான் இந்த கண்டோனை கூடுதலான சட்ட ரீதியான விஷயங்களை கூடுதலாக வழிநடத்த அவர்கள் சமஷ்டி நாடாளுமன்றத்துக்கும் இந்த மாநில நாடாளுமன்றத்துக்கும் இடைப்பாளராக இருப்பாங்க. அது வந்து இந்த கண்டோனை பொறுத்தவரையில். அடுத்ததா நேஷனல் ராட்னு சொல்லி அந்த நேஷனல் ராட்டை பொறுத்தவரையில் 200 பேர். இப்போ குரோஸ் ராட் வந்து அது மாறுபடும், மேலில் 160 பேர், மற்ற இடங்களில் சனத்தொகை பொறுத்தது. நேஷனல் ராட்னு சொல்றது தேசிய பாராளுமன்றம். அந்த தேசிய பாராளுமன்றத்தில் 200 பேர் இருப்பாங்க. இதில் அந்த தேசிய பாராளுமன்றத்தில் இதில் ஸ்டேண்டர்ட் ராட்னு ஒன்று இருக்கு. அவை வந்து என்ன சொன்னால் புண்டை வந்து புண்டோட இணைஞ்சு வேலை செய்கிறார்கள் மத்திய அரசாங்கம். அவே வந்து ஒரு 46 பேர் அதில் இணைக்கணும், எல்லா கண்ட்ரோலையும் சேர்த்து. அதுக்கு மேலே தான் புண்டஸ்ராட்னு சொல்கிறது. இந்த புண்டஸ்ராட்னு சொல்கிறது 7 பேர் வாங்க. அந்த 7 பேரும் இந்த ஒரு வருஷத்தில் ஒரு ஆள் பிரசிடண்டாக இருக்கணும். அந்த 7 பேர் கொண்ட ஒரு மந்திரி சபை. அதில் வந்து ஒரு வருஷத்தில் ஒருவர் பிரசிடண்டாக வருவார், தலைவராக வருவார். இங்கே எதிர்கட்சி இல்லாத ஒரு நாடு, எதிர்கட்சிகள் எல்லாம் இல்லை, கோஷம் போடுறது இல்லை. அதே நேரம் நேரடி ஜனநாயகம். இப்போ இந்த சாதாரணமாக இந்த ஒரு சட்டம் மூலம் குரோஸ் ராட் மூலமாக ஒரு சட்டம் இயக்குனா அது வந்து ரெக்யூஸ் ராட் மூலமாக அல்லது நேஷனல் ராட் மூலமாக அந்த சட்டம் அமுலாக்கப்பட்டு அது அரசாங்கத்தில் அப்டிமிங்னு சொல்லுவாங்க. அதாவது வாக்கெடுப்பு, அதாவது பொதுமக்களுக்கு வாக்கெடுப்பு விடுறது, சர்வஜன வாக்கெடுப்பு. அந்த வாக்கெடுப்பு விட்டு அதன்படிதான் அந்த வாக்கெடுப்புல எப்படி வாக்களிக்கிறார்கள் சொல்லி அதன் அடிப்படையில் தான் சட்டங்கள் இங்கே உருவாக்கப்படுது. சாதாரணமாக எடுத்த எடுப்பில் ஒரு சட்டம் இங்கே உருவாக்கப்படுறது இல்லை. அதுதான் இங்கே சுவிஸ் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு நேரடி ஜனநாயகம் இருக்குது. நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து சொல்லும் பொழுது சாதாரண கிராம சபையாக இருந்தாலும் சரி, மாநில பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, அல்லது சமஷ்டி நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி இல்லை என்ற ஒரு சொல்ல நீங்கள் அடிக்கடி பாவிக்கிறீங்க. அது எப்படி இந்த எதிர்கட்சி இல்லாவிட்டால் இந்த எவ்வாறு கட்சிகள் அங்கே, ஏனென்றால் தேர்தல் நடக்கிறது ஆனால் எதிர்கட்சி இல்லை, அதை எவ்வாறு புரிந்து கொள்வது? அது என்னன்னு சொன்னால் எல்லோருக்கும் இப்போ அந்த இந்தியத்திய முறை எப்படின்னா அங்கே இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் ஒரு கட்சி மைனாரிட்டியாக பெரும்பான்மை பெற்ற கட்சி அவர்கள் ஆட்சி அமைப்பாங்க, கட்சிகளோட கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்க. மற்றவர்கள் வந்து அந்த ஆட்சியில் பங்கெடுக்க முடியாது. இங்கே வந்து எல்லோரும் இப்போ வந்து நான் கண்டோட்டாட்டா நான் போட்டியிருக்கிற மாநிலங்கள் பாராளுமன்றத்தில் நான் போட்டியிடுறேன் சொன்னால் எங்களோட கட்சியில் ஒரு கொஞ்சம் பேர், மற்ற கட்சியில் கொஞ்சம் பேர், மற்ற கட்சியில் எல்லாரும் சேர்ந்து தான் முடிவெடுக்கிறது. அதாவது சட்டங்கள் படி அந்தந்த கட்சிக்கு எத்தனை மெம்பர்ஸ் பிரதிநிதிகள் தெரிவாகிறார்களோ அவர்கள் அவ்வளவு சேர்ந்து அந்த கிராம சபையோ நகர சபையோ அல்லது மாநில சபையோ அல்லது சமஷ்டி அரசாங்கத்தையும் அமைத்துக் கொள்வார். அது சட்டங்களும் அப்படித்தான். எல்லாரும் சேர்ந்துதான் இந்த விஷயங்களை சட்டங்களை அமைச்சு அது மீது சட்டம் மூலமாக்கப்படும். எதிர்கட்சிகள் இல்லாமல் இல்லை. இப்போ எதிர்கட்சிகள் சொன்னால் இப்போ நாங்கள் தேர்தல் நிற்கும் போது அது எங்களுக்கு எதிராக 4 கட்சி நிற்கும். அந்த கட்சி அது மாற்றுக்கிறது கிடையாது, கொள்கை ரீதியாக இருக்கு. ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இப்போ புண்டன்னு சொல்லுவாங்க, அதாவது மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் சமஷ்டியில் வந்து பல 3-4 கட்சிகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு கட்சியிலிருந்து பிரதிநிதித்துவம் போவாங்க.
அப்படித்தான் நாங்கள் இந்த நடைமுறை இருக்கே ஒழிய மற்றபடி தனிப்பட்ட ரீதியில் வாக்கெடுக்க போய் என்னது பிரதேசம் வேண்டாலும் அதுக்கு 2 4 5 கட்சி 2 10 கட்சி இருக்கும், மாநிலங்கள் வேண்டாலும் அதுக்கும் 4 10 கட்சி இருக்கும். ஆனால் செயற்பாடு வந்து எல்லாருமே அந்த ஒன்று எல்லாரும் சேர்ந்து எல்லாரையும் எல்லாரையும் இணைச்சுத்தான் அந்த கட்சி அந்த அரசாங்கத்தை அமைப்பது என்பது இணைத்தான். இது ஒரு வித்தியாசமான முறை உலகத்தில். அதாவது வந்து டிரெக்ட் டெமோக்ரஸி சொல்லுவாங்க, அதாவது வந்து நேரடி ஜனநாயக முறைமை. அதாவது ஒரு இந்த என்ன சொல்றது, இந்த பொதுமக்கள் சர்வஜன வாக்கெடுப்பு எடுக்காமல் எந்த சட்டமும் அமல்படுத்த மாட்டார்கள். அது ஒரு மிகவும் ஒரு நல்ல விரும்பக்கூடிய விஷயம் ஒன்று. நல்லது. எங்களுடைய கலையகத்துக்கு வந்து தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய இந்த கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்காக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் தங்கள் தேர்தல் வெற்றிக்காக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி. நல்லது நேயர்களே, தேர்தல் முறைமை தொடர்பான ஒரு அறிவூட்டல் செவ்வியாக இன்றைய சந்திப்பு அமைந்திருந்தது. இதிலே சுவிட்சர்லாந்து நாட்டை பொறுத்தவரையிலே எங்களுடைய விருந்தினராக வந்து கலந்து கொண்டிருந்த விநாயகமூர்த்தி குமார் அவர்கள் தெரிவித்த விஷயங்கள் உங்களை சென்றடைந்திருக்கும் என்று நம்புகின்றோம். சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய தனித்துவம், நேரடி பிரதிநிதித்துவம், சர்வகட்சி பிரதிநிதித்துவம் என்கின்ற 2 விடயங்களை அவர் இங்கே எங்களுக்கு விளங்கினார். அனைத்து கட்சிகளும் தேர்தலிலே போட்டியிடுகின்ற அனைத்து கட்சிகளும் பெறுகின்ற வாக்குகளை பொறுத்து அவர்களுடைய கட்சிகளின் சார்பிலே பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுவார்கள். அந்த பிரதிநிதிகளிலிருந்து இந்த ஆட்சியை கொண்டு நடத்துவதற்கான பிரதிநிதிகள், அதாவது அமைச்சர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களிலிருந்து ஒரு தலைவர் தெரிவு செய்யப்பட்டு கீழிருந்து மேல் வரை இதே நடைமுறையை பின்பற்றப்பட்டு வருகின்றது என்பதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இன்னும் ஒரு விடயத்தையும் அவர் இங்கே கூறினார். சர்வசன வாக்கெடுப்பது என்பது பெரும்பாலான சட்டங்கள், நீங்கள் இந்த சுவிஸ் நாட்டிலே ஒரு மாற்றத்தை நீங்கள் செய்ய விரும்புவதாக இருந்தீர்கள் என்றால் 1,00,000 வரையான கையெழுத்துக்களை நீங்கள் பெற்று அந்த முன்மொழிவை நீங்கள் அரசாங்கத்துக்கு வழங்கினால் அவர்கள் ஒரு சர்வசாதாரண வாக்கெடுப்புக்காக உங்களை கோருவார்கள். அதை நீங்கள் சட்டமாக்கி கொள்ள முடியும், அதற்கான ஆதரவை நீங்கள் திரட்டிக் கொள்ள முடியும் என்கின்ற வாய்ப்புகள் இந்த நாட்டிலே இருக்கின்றன. இதனையே அவர் நேரடி ஜனநாயகம் என்ற சொல்லாடலூடாக இங்கே விவரித்திருந்தார். இந்த வேளையிலே மீண்டும் ஒரு முறை எங்களுடைய கலையகத்துக்கு வந்து விருந்தினராக கலந்து கொண்டு எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்து தெளிவூட்டல்களை வழங்கிய திரு குமார் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.